திருநங்கைகள் அரசு தரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி யாரிடமும் கையேந்தாமல் சுயதொழில் செய்து முன்னேற வேண்டுமென வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் அருகே திருநங்கைகளுக்கான குடியிருப்புகளை ஒப்படைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், மக்களால் தாய் தந்தையரால் புறக்கணிக்கப்பட்டு சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள திருநங்கைகளுக்கு தமிழ்நாடு அரசு தேவையான வசதிகளை செய்து தருவதாக கூறினார். உங்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய தளபதி அவர்கள் முன்னதாக ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 1,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 24 குடியிருப்புகள் திருநங்கைகளுக்கு ஒப்படைக்கப்பட்டது. தைப்பூச விழாவை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையிலிருந்து காவடிகளுடன் பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரை சென்றனர். காரைக்குடி, கண்டனூர், கோட்டையூர், தேவக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆண்டுதோறும் பழனிக்கு பாத யாத்திரை சென்று வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டு தைப்பூசத்திற்கு விரதமிருந்த பக்தர்கள் தேவக்கோட்டையிலிருந்து பாத யாத்திரையை தொடங்கினர். அரோகரா அரோகரா என பக்தி முழக்கமிட்டு காவடி ஆட்டம் ஆடி பக்தர்கள் உற்சாகத்துடன் சென்றனர். திருவாரூரில் ஆதியன் பழங்குடியினருக்கான சாதிச் சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி 10 நாட்களாக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆப்பரக்குடி, திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவாஞ்சியம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆதியன் பழங்குடியினத்தைச் சார்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு பழங்குடியினருக்கான சாதிச் சான்றிதழ் வழங்காமல் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. சட்டமன்ற உறுப்பினர், வருவாய் கோட்டாட்சியர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் திருத்துறைப்பூண்டி தொடக்கப்பள்ளி முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து பகுதியில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. கடந்த 3 நாட்களாக நீர்வரத்து அதிகரித்திருக்கும் டவுன்ஸ்வில் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 நாட்களுக்கு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உருட்டுக்கட்டையுடன் சுற்றித் திரியும் மனநலம் குன்றிய நபரை பிடித்து காப்பகத்தில் ஒப்படைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த குமார் என்பவர் மனநலம் குன்றியவர் ஆவார். இவர் கடந்த சில நாட்களாக பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் 6 அடி உயர உருட்டுக்கட்டையுடன் சாலையில் சுற்றித் திரிகிறார். அவரை பிடித்து காப்பகத்தில் ஒப்படைக்க அப்பகுதியினர் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர்.